மதர்ஸ் டே என்று சொல்லப்பட்டபடினாலே நான் உங்கள் மத்தியில் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு தாயை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். யாருன்னா மேசியாவின் தாயாகிய மரியாள். எழுதிங்க பார்க்கலாம். மேசியாவின் தாயாகிய மரியாள். வேதத்தில் அநேக மரியாள்கள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இது மகதலேனா மரியாள் அல்ல, இது மேசியாவின் தாயாகிய மரியாள் என்று வேதம் சொல்லுகிறது. மரியாள் குறித்து சொல்லணும்னா வேதத்தில் அநேகர் இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் மரியாளை பார்ப்பது உண்டு. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மரியாளை தெய்வமாக கருதுகிறார்கள். மரியாளை ஒரு விக்கிரகத்தை வைத்து கருதுகிறார்கள். இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒரு சில கூட்டத்தார் மரியாளை கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே போல் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மரியாளை ஒன்றுமில்லாமல் தரைக்குறைவாக பேசுகிற ஆட்களும் உண்டு. அதனால் இந்த ராத்திரி நேரத்தில் என்னோட தேவன் சொன்ன சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பேசுகிறேன். பைபிளில் போட்டிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஒரு பெண் இருக்கும் என்றால் அது வேறு யாரும் இல்லை, மேசியாவை பெற்றெடுத்த மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசும்படி விரும்புகிறேன். சற்று கடினமாக இருக்கும் சில வார்த்தைகள், ஆனால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் வாழ்க்கைக்கு இதை நான் அபியாசப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரசங்கத்தை கேட்பது முக்கியமல்ல, ஆனால் அந்த பிரசங்கத்தினோடு கர்த்தர் உங்களோட பேசி அதை வழியாய் அந்த வார்த்தையிலே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாறுகிறீர்கள் என்பது தான் மிக முக்கியம். எந்த அளவுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி மாறுகிறேன் என்பது மிக மிக முக்கியமானது. தேவ வார்த்தை தான் நமக்கு பலனாக இருக்கிறது. தேவ வார்த்தை தான் நமக்கு உயிராக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மை வடிவமைத்து நடத்துது. ஆகவே பிரசங்கத்தை கேட்பது முக்கியமல்ல, பிரசங்கத்தை அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளே சென்று எந்தளவு மாற்றத்தை கொண்டு வருவது என்பது தான் மிக 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 முக்கியமானது. முதலாவது வேதம் சொல்லுகிறது, இந்த மரியாளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. படிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். முதலாவது, இந்த ஸ்திரீ மரியாள் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாள், ஒரு கன்னிகையாக இருந்தாள். கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் வேதத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு. பைபிளில் கன்னிகை, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கன்னிகை என்று ஒரு சில வார்த்தைகளை தேவன் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எழுதி பைபிளில் போட்டிருக்கு. சபை, கர்த்தருடைய சபை ஆகிய நாம் அவருடைய பார்வையில் நாம் கன்னிகையாக இருக்கணும். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சபை, இந்த சபையானது ஒரு கன்னிகையாக இருக்கணும். அடிக்கடி நான் சொல்வது உண்டு, என்னன்னா சபை என்பது ஜனங்கள் வந்து கூட்டி சேர்கிற ஒரு இடமா இருந்தாலும் அது பரிசுத்தம் உள்ள ஒரு இடமா இருக்கிறது. அநேக ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடமா இருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் பழுதற்றவர்களாய் மாறாதபடி கர்த்தருடைய பார்வையில் மிகவும் வெளியேற பெற்றவர்களாக இருக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, சபை ஒரு கன்னிகையாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, வெளிப்படுத்தின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 1,44,000 பேர் இருந்தாங்களா. இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு இவர்களே கற்புள்ளவர்களாக இருந்தார்களாம். பைபிளில் போட்டிருக்கு. ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது. என்னது? ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். வேதம் சொல்லப்படுது கரைப்பட்ட வாழ்க்கை அல்ல, கரைப்படாத வாழ்க்கை. எவ்வளவு காரியம் இருந்தாலும் சரி, தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு கன்னிகை உள்ள ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமில்லை, பைபிளில் போட்டிருக்கு, யார் வந்து மணவாளனாகி இயேசு வரும் பொழுது யார் அவை சந்திப்பாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு தெரியுமா? 10 கன்னிகைன்னு போட்டு அதில் 5
கன்னிகை கைகளிலே எதை வச்சிருந்தாங்களா? விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மறந்துடாதீங்க, ஆண்டவர் எல்லாரையும் இல்லை, உன் கைகளில் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கு எரிகிற கன்னிகையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்திரீ ஆகிய மரியாள், வேதம் சொல்லுகிறது, இவளோ ஒரு கன்னிகையாக இருந்தாள். சுத்தமாக சொல்லுங்க, என்னது? ஒரு கன்னிகையை. கன்னிகை என்ன பண்ண அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னையே தன் இஷ்டம் போல வாழ்கிறது இல்லை, ஒரு கட்டுப்பாட்டுள்ள ஒரு வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கண்ட்ரோல் லைஃப், மனம் போன போக்கில் வாழ்வது அல்ல, கர்த்தருக்காக தேவன் சொன்ன காரியத்திற்காக ஒரு கட்டுப்பாட்டோட வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு தேவன் எதிர்பார்க்கிறது. கரை திரை அற்றவர்களாய். சொல்லுங்க பார்க்கலாம். கரை திரை அற்றவர்களாய். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, எஸ்தரின் புத்தகத்தை எடுக்க வேண்டாம், எழுதியிருக்கிறது, ஆகாஸ்வேர் ராஜா இருக்கிறாப்புல. அப்ப தனக்குன்னு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேதம் சொல்லுகிறது, அவரோ தேசத்தை முழுவதும் பார்த்து ஒரு கன்னிகையை, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கன்னிகை. அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி எஸ்தர் ராஜாத்திய ஆண்டவர் விசேஷித்த ஒரு திட்டத்தை வச்சு ஒரு கன்னிகையா பார்த்தாரோ, அதே போல உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நபராய் கரை திரையற்றவர்களாய் கர்த்தர் நம்மை பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மிக முக்கியமானது, கர்த்தருக்கு கரை திரையற்றவர்களாய் வாழணும்னா நம்ம இஷ்டம் போல வாழ்கிறது இல்லை. நமக்கு மனதில் 1000 காரியம் வந்தாலும் சரி, அதை கட்டுப்படுத்தி நாம் வாழணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, 25 அதிகாரம் நினைக்கிறேன்ல, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணத்தை போல. ஆவிய அடக்க தெரியணும், ஆவிய அடக்க தெரியணும். விரும்பின மாதிரி நீ ஓடிடக்கூடாது, ஆசைப்பட்ட மாதிரி போகக்கூடாது. பரலோகமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் ஒன்று அவளை பார்த்து சொல்வதற்கு பரலோகமே உத்து பார்த்து கொண்டு யாரை பார்த்தாங்கன்னா, இஷ்டம் போன வாழ்ந்த ஒரு பெண் அல்ல, தன்னுடைய ஆசைக்கு ஏற்ப வாழ்ந்த பெண் அல்ல, தன்னை மறைத்து கொண்டு வேதம் சொல்லுகிறது அவளோ ஒரு கன்னிகையாய் தன்னை வாழ்ந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வரும் பொழுது நீங்களும் நானும் சரி, எந்த கரையும் இல்லாமல், பிசாசு எந்த கரையும் நம்ம மேலே வைக்காதபடி, ஒருவேளை வச்சிருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கிடைக்குமா? இரக்கம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய தண்டனை இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவர் இறங்கி அந்த தண்டனையெல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து எடுத்து உன் மேலே எவ்வளோ பெரிய கரை போட்டாலும் சரி, ஆண்டவர் உன் மேலே கிருபையாக இறங்கி அந்த இரக்கத்தில் எல்லா கரையும் எடுத்து போட்டு உன்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். சத்தத்தை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது, இந்த ஸ்திரீ ஒரு கன்னிகை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கன்னிகையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த அளவில், 2 அதிகாரம் 7 அதிகாரம் 2 வசனம் நினைக்கிறேன், மத்தேயுல எழுதியிருக்கோம், எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழறியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய மகிமை உன் மேலே வரும். அடிக்கடி நான் என்னையே சுய பரிசோதனை செய்து கொண்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தேன். ஒரு காரியம் நான் சொல்லட்டுமா? நீ பாவத்திற்கு விலகி, பாவம் உன்னை விட்டு விலகுன்னு போடலை, நாம தான் என்ன பண்ணணுமா? பாவத்தை விட்டு நீ விலகி ஓடணும். சுற்றி இருக்குது பாவம், நீ பாவத்தை விட்டு விலகி நீ கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலே அதுவே உனக்கு ஒரு பலனாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீ பாவத்தில் விழுந்து எந்திரிச்சா உன் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கும், அடிக்கடி ஒரு சோர்வு, அது அடிக்கடி ஒரு பலவீனம் இருக்கும். ஆனால் எந்த நிலைமையிலும் ஒரு கொஞ்ச நாள் நீ தேவ சமூகத்தை நீ நீ அண்டி சேர்வதற்கு பாவம் செய்யாமல் உன் கண்களினாலும் உன் காதுகளினாலும் உன் உதடுகளினாலும் உன் இருதயத்தினாலும் உன் கைகளினாலும் உன் கால்களினாலும் கட்டுப்படுத்தி தன் ஆவி அடக்குகிற மனுஷன் சொன்னது போல அடக்கி நம்ம கர்த்தருக்காய் நடக்கும் பொழுது, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நம்புகிறேன், அவர் பார்வையில் நீ கர்த்தர் உன்னை வெளியேற பெற்ற நபராய் வைப்பான். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, இந்த பெண் ஒரு கன்னிகை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஒரு கன்னிகையாக இருந்தாள். இரண்டாவது, லூக்கா 1 அதிகாரம் 30வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 1 அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் எதை பெற்றாய்? கிருபை பெற்றாள். மிக முக்கியமானது, தேவனிடத்தில் கிருபையை பெற்றாள். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் உண்டு,
எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? கிருபையை விருதாவாய் எண்ணின ஜனங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை விருதாவாய் எண்ணின ஜனங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:1, 6:1, 7:1 அதில் ஒரு வசனம் வரும். தேவனுடைய கிருபையை விருதாவாய், எந்த அதிகாரம்? 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அப்படின்னா சில நேரங்களில் நம்ம பெற்ற கிருபையை நம்ம என்ன பண்ணலாமா? விருதாவாய் நம்ம அது என்னையா போயா, அது என்ன பெருசா இதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, சில பேர் கிருபையை இழந்தார்களாம். சில பேர் கிருபையை என்ன பண்ணாங்களாம்? இழந்தார்களாம். பைபிளில் போட்டிருக்கு, ஒரு மனுஷனை பார்த்து பைபிளில் போட்டு, இவன் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமா இருக்குமா? யாரு? யூதாஸ் காரியோத்து. சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நீ சொல்லிடக்கூடாது. இவன் பிறக்காமல் இருந்திருந்தா நலமா இருக்கும். இவன் ஏன் பிறந்தான்? பிறக்காமல் இருந்தால், ஏன்னா கர்த்தருடைய கிருபையை அவன் இழந்தான். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், சாமுவேலே உன்னுடைய கொம்ப தைல கொப்பியில நீ தைலத்தை நீ நிரப்பி கொண்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ. நீ எந்த வருடைய நீ எத்தனை நாட்கள் நீ சவுலுக்காக துக்கித்து நீ அழுது கொண்டிருப்ப. ஏன்? நான் சவுல் என்ன பண்ண தள்ளினேன்னு இருக்கு. அப்ப சவுல் கர்த்தருடைய கிருபையை அவன் இழந்தான். கர்த்தருடைய கிருபையை இழந்தான். ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணனா? அவன் இழந்தான். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, கர்த்தர் கொடுத்த பெரிய வரம், அதை இழந்தான்னு இருக்கு. அநேகர் கிருபையை இழக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல, கிருபையை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை தவிர்த்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற நபரா இந்த ஸ்திரீ யாரு? இந்த மரியாள். வேதம் சொல்லுகிறது, அவளோ கிருபையை பெற்றவளாய். அது எப்படி பைபிள்ல இருக்கும்? ஹைலி ஃபேவர்ட். ஒரு மகா பெரிய கிருபையை தன் வாழ்க்கையிலே அவள் பெற்றிருந்தாள். பெரிய கிருபை. பைபிள்ல போட்டிருக்கு, உன் ஜீவனை பார்க்கிலும் மிகவும் விலையேற பெற்றது தெரியுமா? கிருபை. உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, உங்களை பார்த்து யார் என்ன சொல்றாங்களோ சொல்லலையோ, ஆனால் காலையில் எந்திரிச்சு முழங்கால் படிட்டு நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். பைபிளில் போட்டிருக்கு, காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபையை சேர்த்து கொள்ளுகிற நாட்கள் இது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொள்ளுகிற நாட்கள். உனக்கு தெரியாது, பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு காலம் வரும், ஒரு கடினமான காலம் வரும். ஏற்ற காலத்துல சகாயம் செய்யும் கிருபை. ஒரு நேரம் உனக்கு சகாயம் தேவை. அந்த நேரம் அந்த கிருபையெல்லாம் நீ சேர்த்து வச்சிருக்கணும். எப்படி ஒரு எறும்பு தன்னுடைய ஒரு சம்மர் காலத்துல எல்லாவற்றையும் எப்படி சேர்த்து வைக்கிறதோ, கிருபையை நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய. அதுதான் அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவரே கிருபை 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 கிருபைன்னு தேவ சமூகத்தில் கிருபை வாங்கிக் கொள்ளணும். அது மாத்திரமல்ல, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவனுக்கோ தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்ப அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, நீ தாழ்மை உள்ளவனா இருக்கணும். எவ்வளவு பெரிய காரியம் உன் கையில கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? தாழ்மையா இருக்கணும். அதை நான் விரும்பவும் இல்லை. ஆண்டவர் பாதத்தில் விழுந்துகிறது தான் அடிக்கடி நான் சொல்வது உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. ஆகாதவன் என்று போகாதபடிக்கு சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த தகுதி பற்றிக்கொள். ஊழியம் செய்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஊழியம் செய்கிறதுனால நீங்கள் மேன்மை அல்ல, ஊழியக்காரனாக இருப்பது தான் ஒரு மேன்மை, மிக முக்கியமானது. ஆக இந்த ஸ்திரீ வேதம் சொல்லுகிறது, அவள் கிருபை பெற்றிருந்தாள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எது? ஒரு கிருபை பெற்றிருந்தாள். புதிய காரியம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு படிப்புக்குள்ளே போக போகிறீங்க, ஒரு வேலைக்கு போக போகிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க. அடுத்த நிலைமைக்கு, அதான் குறிப்பாக எல்லா தாய் தகப்பனுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் அடுத்த கிளாஸுக்கு போக போகிறாங்க, அடுத்த இயருக்கு போக போகிறாங்க. பாஸ் பண்ணதுனால அடுத்த இயருக்கு போகக்கூடாதுப்பா. பாஸ் பண்ணதுனால அடுத்த இயர் போகக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகளுக்கு கிருபை தேவை. அந்த பிள்ளைங்களுக்கு கிருபை வருதோ வரலையோ, அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, பெற்றோராகிய நீங்களும் நானும் உட்காந்து நீ ஆண்டவரிடத்தில் கேளுன்னு உட்காந்து நீங்கள் கேட்க தான் அந்த பிள்ளைகளுக்கு அது வரும். பைபிளில் போட்டு தன் பிள்ளையை நடத்த வேண்டிய
வழியில் என்ன பண்ணு, நடத்து. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்க வேண்டிய வழியின் போல. இட்ஸ் நாட் டீச்சிங், இட் இஸ் ட்ரைனிங். இட் இஸ் ட்ரைனிங். நடத்து மிக முக்கியமானது. இந்த அதுவும் குறிப்பாக சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ரொம்ப அதிகமான கிருபை தேவை. ரொம்ப அதிகமான கிருபை தேவை சின்ன பிள்ளைகளுக்கு தான் தேவை. ஏன்னா புது புது டாஸ்க், புது புது காரியங்கள், புது புது படிப்பு, ஒன்றுமே நமக்கு புரிய மாட்டுது, நமக்கு புரியாது. ஆனால் புரியாத காரியத்தை புரியும்படி செய்வது தான் கர்த்தருடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குவதற்கு என் கிருபை உனக்கு போதும். குறிப்பாக சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களாம் எப்படி பைபிள் எழுதி இருக்குது, அந்த சின்ன பிள்ளைகளை காக்கிறதுக்கு ஒரு தூதன் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஊட்டி வளர்க்கணும். என்னது? கிருபையை கேளு, கிருபையை கேளு, கிருபையை கேளு, கிருபையை கேளு, கிருபையை கேளு, கிருபையை கேளு. அந்த பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு புரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும். அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா கிருபையை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கு. ஒரு நாள் பிள்ளைங்க நல்லா பெருசாக வளரும் போது சொல்லுவாங்க, அப்பா இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா என்னை பார்த்து கிருபை கிருபைன்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் கிருபையில் நான் மேலே வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இரண்டாவது, கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மூன்றாவது லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு என்னது? அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். மூன்றாவது, நான் ஆண்டவருக்கு என்னது? அடிமை. பிள்ளையாய் இருப்பது வேற, அடிமையாய் இருப்பது வேற. அடிமை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியும்ல? எஜமானுக்கு கீழே இருக்கிறேன். ஒரு அடிமை ஒரு நாளும் தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்யறது இல்லை. யாரு இஷ்டத்தை செய்வது? எஜமானின் காரியத்தை செய்யறதுக்கு தான் அடிமை. திடீர்னு தேவதூதன் வருகிறார், வந்து சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லி அவளை வாழ்த்துகிற நேரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடத்தில் ஒரு பிள்ளை பெறும், அந்த பிள்ளைக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். 3 காரியம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கும். என்ன நடக்கும்? 35ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்படின்னா ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களாக இருக்கணும். ஆனால் அடுத்தது ஒன்று இருக்கு, பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறோம். அடுத்த வார்த்தை ஒன்று இருக்கு, உன்னதமானவருடைய பலம் உன்மேல். அங்கதான் என் வாழ்க்கையில சொல்றேன், அடிக்கடி நான் என்னுடைய வாழ்க்கையில அதுல கொஞ்சம் சிறுமியா நான் இருக்கிறேன். பரிசுத்தாவின் பலத்தில் இருக்கலாம், பரிசுத்தாவினுடைய அந்த அந்த அடையாளத்தில் இருக்கலாம். ஆனால் உன்னதமானவருடைய பலம், the strength of the mighty God, அதான் பைபிளில் போட்டிருக்கு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க வெளியே அதிகமாக நீ அவங்கள பார்க்க மாட்டீங்க. அவங்க எதில் தெரியுமா இருப்பாங்க? பரிசுத்தாவினுடைய சட்டைக்குள்ளேயே, அந்த ஆளுகைக்குள்ளேயே இருப்பாங்க. இங்கே சொல்லப்படுகிறது, உன்னதமானுடைய பலம் உன்னோட இருக்கணும். மூன்றாவது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அடுத்தது அங்கே எழுதியிருக்கிறது, உன்னிடத்திலிருந்து பரிசுத்தமான காரியம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போதான் பரலோகம். எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க அந்த உலகத்தில், ஆனால் இவளை மாத்திரம், யாரு? மரியாள் இடத்துல மாத்திரம் தன்னுடைய லைட்டு ஃபோக்கஸ் போய் மரியாளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்ததுக்கு காரணம் ஏன் தெரியுமா? ஒரு பெரிய திட்டம் யார் இடத்துல இருந்தது? இந்த மரியாள் இடத்துல இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே சரி, நம்ம மூலமாய் பிறந்த ஒவ்வொரு மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகாத வரைக்கும் படிப்பு இருந்துச்சு, அங்கெங்கேயும் பட்டாம்பூச்சி மாதிரி அங்கெங்கேயும் ஓடுவேன் செய்வேன். ஆனால் இப்போ கல்யாணம் ஆன உடனே காலில் ஒரு கட்டு போட்டாங்க, எல்லா பக்கமும் ஒரு கட்டு போட்டாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேது பாஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க,
மரியாளுடைய வாழ்க்கை எப்போ மாறுச்சுன்னா, அவள் பிள்ளையை என்னைக்கு சுமக்க ஆரம்பித்தாலோ அதிலிருந்து தான் அவளுடைய வாழ்க்கையே மாறுகிறது. ஒரு தாய் ஸ்தானத்தில் வந்த பிறகு தான் அவளுடைய வாழ்க்கையே மாறுகிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சரி, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு உங்கள் வயது முக்கியமல்ல, கர்த்தருடைய பலம் மிக முக்கியமானது. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் வச்சிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதற்கு தேவன் எதிர்பார்க்க ஒரு இடம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதூதர் வந்து சொல்லுகிறார், அம்மா உன்னதாம்மா சூஸ் பண்ணியிருக்கிறோன்னு சொன்ன உடனே அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இதோ நான் அடிமை. நான் ஆண்டவருக்கு யாரு? ஒரு அடிமை. தன்னை தாழ்த்துகிறாள். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார்? ஆமென். கையை வச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படின்னு என்ன தெரியுமா செய்யணும்? என்ன தெரியுமா செய்யணும்? ஜெபம்லாம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். ஆனால் மிக முக்கியமானது நீ உன்னை அடிமையாக வைக்கணும். பைபிளில் ஒரு சில பேரை மட்டும் சொல்கிறேன். மோசே குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தார் இல்லையா? பெரிய திட்டம் வச்சிருந்தார். 40 லட்சம் பேரை எப்படி தான் நடத்தினாரோ எனக்கே புரியலப்பா. எப்படி தான் நடத்துகிறாப்லையே, உண்மையிலே 40 லட்சம் பேர் எப்படி தான் நடத்தினாப்லையே. ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார், 1 யோசுவாவில் போட்டிருக்கு, என் தாசனாகிய மோசே. அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரன், ஒரு அடிமையா இருந்தாரா. யாரு? மோசே. ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, மேலே வான்னு சொன்னவன், ஆண்டவரே எனக்கு பிபி. எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் கொஞ்சம் எப்படியா இருக்கு? டயர்டாக இருக்கு, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஒரு அடிமை அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் கடினமானது தான். ஆனால் ஒரு அடிமை என்னன்னா, தன் இஷ்டமானது இல்லை, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே குறித்து பைபிளில் போட்டு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அதற்கு தன்னை ஒரு அடிமையாய் வைத்ததுனால தான் ஆண்டவரே சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே. பைபிளில் போட்டிருக்கு தாவீது ஒரு பெரிய ஊழியக்காரன், ஒரு பெரிய ராஜா. ஆனால் ராஜா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது ஒரு ஜெபம். இனி தாவீதும் இடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். அப்ப தாவீதை கர்த்தர் உயர்த்தினுடைய இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தன்னை எப்படி அர்ப்பணித்தான்? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அடிமையாய் அர்ப்பணித்தான். He gave himself as a slave. ஒரு பெரிய ஆளுதான், ஆனால் ஒரு அடிமையாய். பவுல் சொல்லுகிறார், தீத்து 1 அதிகாரம் நினைக்கிறேன், இன்னும் நினைக்கிறேன், பாண்ட் சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் அப்போஸ்டல் அப்படின்னு இருக்கும். படிங்களேன், தீத்து 1:1. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். அடுத்ததுதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். முதலாவது யாரை சொல்லுகிறார்? தேவனுடைய ஊழியக்காரன். உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினா, உங்கள் மூலமாக கர்த்தரோட பெரிய திட்டத்தை செஞ்சு முடிக்கணும்னா, மிக மிக முக்கியமானது நம்மளை அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அடிமையாய். உன் திறமை, நமக்கு இருக்கிற காரியங்கள் 1000 இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாய் ஒப்பு கொடுக்க தான் இருக்கிறோம். அடிக்கடி சொல்வது உண்டு, மனுஷனுடைய கையில் விழுகிறத பார்க்கிலும் தேவனுடைய கையில் விழுகிறது ரொம்ப நல்லது. தேவனுடைய கையில் விழுகிறது நல்லது. ஆண்டுடைய வேலையை செய்வதற்கு தான் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் பார்க்கும்போது சில கேள்விகளை, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அதை பற்றிலாம் ஒரு காரியமும் உனக்கு தேவையில்லை. நீ ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிட்டு போ. உனக்குரிய காரியத்தை அவர் செய்து அவர் முடிப்பார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. 3வது, இவள் ஒரு எப்படியா இருந்தாலும் அடிமை. சத்தமா சொல்லுங்க. அடிமை. ஒரு அடிமையாக இருந்தாள். 4வது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஒரு பட்டயம் உருவி போகும்.
இங்கே இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணாய் வாழ்வது வேற, ஒரு தாயாய் வாழ்வது வேற. ஒரு ஆணாய் வாழ்வது வேற, ஒரு தகப்பனாய் வாழ்வது வேற. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் சொல்லுவேன், ஒரு பாஸ்டரா வாழ்றது வேற, ஒரு மெய்ப்பனாய் வாழ்வது வேற. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு பாஸ்டர் இப்படி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு ஸ்லாக்கியம். கர்த்தர் நம்ம இப்படி கொடுத்தார், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஸ்லாக்கியத்தில் வாழ்கிறது முக்கியமல்ல. ஒரு பெண்ணாய் வாழ்ந்தாலும், ஒரு தாயாய் வாழ்வது, ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு தகப்பனாய் இருப்பது, ஒரு போதகராக இருந்தாலும் ஒரு மெய்ப்பனாய் இருப்பது, இந்த வார்த்தைகள் என்பது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு சொல்ல போனோம்னா ஒரு பொறுப்பு. மரியாளுக்கு தேவ வார்த்தை சொல்லப்படுகிறது என்னன்னா, ஒரு நாள் ஒரு பட்டயம் உன்னை என்ன பண்ணுமா, உன் ஆத்துமாவை உருவி போகும். ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் போவீங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சில சூழ்நிலைகள் வழியாய் நாம் போய் தான் ஆகணும். ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு போஸ்டில் எடுக்கிறது முக்கியம் அல்ல, ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது சில சூழ்நிலைகள் வழியாய் நாம் போவது அது அவசியமாக இருக்கிறது. இந்த மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றெடுப்பது ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தாலும் அதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கை. இயேசு பெற்றெடுத்த பின்பதாக இன்னும் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். அந்த நேரத்தில் திடீர்னு யார் மரிச்சிட்றா, யோசேப்பு மரிச்சிட்றா, கணவரை மரிச்சார். அதில் தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசேப்பை பற்றி எழுதியிருக்காது எங்கேயுமே. இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் வளர்ப்பது என்பது ஒரு தனியாய் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்ப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தச்சு வேலை. அந்த பிள்ளைய இயேசு கிறிஸ்து தச்சு வேலை செஞ்சார். ஆனாலும் வண்டி ஓடுகிறது. குடும்பத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் வரும், தம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிந்தைகள் வரும். ஆனாலும் இந்த பெண் மரியாள், மேசியாவை பெற்றெடுத்த மரியாள், இழப்புகள் வந்தாலும் கர்த்தருக்காய் அவள் ஓடுகிறாள். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில பாக்கியங்கள் நமக்கு வராது. நீங்கள் நினச்ச மாதிரி, நான் நினச்ச மாதிரி சில காரியம் நம்ம கையில் கைக்குடி வராது. ஏன் எதற்குன்னு கேட்காத, கிருபியை மொத்தம் வாங்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இரு, போயிட்டே இரு. கிருபியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த காரியத்தை நீ பிடித்துக்கொண்டு நீ ஓடிக்கொண்டே இரு. ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி பாயும். சில வேளையில் தேவன் சில பட்டயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன வைக்கிறாரு, வைப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ பவுலே சொல்லுகிறார்ல, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்ன குத்திக்கிட்டே இருக்கு. இருக்கணும். கடைசி எப்போ கண்ணீர் விட்டீங்க? கடைசி எப்போ நீங்கள் தனியாக போய் கண்ணீர் விட்டீங்க? சொல்ல முடியுமா? இல்லைன்னா அப்படின்னா என்னன்னா, உன் முள் அந்த இன்னும் ஒன்று என்ன பண்ணல, குத்தலை இருக்கு, ஆனால் என்ன பண்ணல, இன்னும் குத்தலை, அது அப்படியே இருக்கு. முள் மட்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட முள் உனக்கு குத்தாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தானே நீ வழி மாறி ஓடிடுவ. அவ்வப்போது சில நபர்கள் வந்து உங்களை அப்பப்போ குத்துவாங்க. அதுத்த மாதிரி சில இழப்புகள் வரும். வரும் நேரம் சில காரியம் கையை விட்டு, நீ காலையில் சொன்னல, ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பன் வீடையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, எடுத்துட்டு போகாத, என்ன பண்ண, விட்டுட்டு போ. வரும்பொழுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, இன்னும் அதிகமாக அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு ஒரு காரியம் என்னென்னா, ஒரு பாக்கியம், இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் பார்த்தாள்,
இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் பார்த்தவள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் பார்த்தவள். ஒரு தாய் தாம் பெத்த பிள்ளையுடைய மரணம் அது ரொம்ப கொடுமையானது. எத்தனையோ ஃபியூனரல் சர்வீஸ்லாம் போயிருக்கேன். ஆனால் அது கொடுமை. ஆனாலும் தனக்கு இருந்த பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அன்னைக்கே சொல்லிட்டார், ஒரு பட்டயம் உருவ குத்தப்படும்னு சொல்லுகிற எந்த நிலைமையில கத்தர் நம்மளை விட்டாலும் ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கணும், கத்தரை இறுக்கி என்ன பண்ணணுமா, நீ பிடித்துக்கொள். இந்த ஸ்திரீ போன பாதையெல்லாம் வித்தியாசமான பாதை, கடினமான பாதை. அவள் இருந்த ஊர் பைபிளில் போட்டிருக்கு நாசரேத். நாசரேத்திலே ஒரு நன்மை உண்டாகுமோ அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு நன்மை இருக்காது. மோசமான ஊர். குடும்பம், புருஷன் இறந்துட்டார், பிள்ளைகள் சரியான அந்த அளவுக்கு பெரிய பணக்கார குடும்பம் அல்ல, சாதாரண குடும்பம். ஊர் மோசமான ஊர். அப்படி இருந்தும் கத்தருக்காய் ஓடுறானா எந்த அளவுக்கு ஒரு பாக்கியமுள்ள ஒரு பெண்ணாக இருப்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் குறை சொல்லிடாதீங்க. ஒரு நாளும் இந்த காரியம் நடக்குது, அந்த காரியம் நடக்குது, இது நடக்கலை, அது நடக்கலை, இது போயிடுச்சு வந்துடுச்சு, நீ இல்லை இல்லை. கர்த்தரை நீ உறுதியாய் பற்றி கொண்டால் இழந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கு ஏற்பது போல உனக்கு நன்மையை அவர் கொடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மையிலே சொல்லுங்க, சில காரியங்களை வாழ்க்கையில் இழந்து போயிட்டேன். சில காரியம் வாழ்க்கையில தவறி போயிடுச்சு. அப்படிலாம் தவறி போன நேரமும் இழந்து போன நேரமும் ஒரு காரியம் இன்னமும் என் மனசில் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இழக்க செய்த ஆண்டவர் மீண்டும் கொடுக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இழக்க செய்த ஆண்டவர் அதை மீண்டும் கொடுப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். மொசுக்கட்டை பூச்சிகள், பச்சை கிளிகள், வெட்டு கிளிகள், அப்புறம் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்பவும் கொடுப்பேன். அப்போனா என்னன்னா, இழந்த காரியங்கள் இருந்தாலும் அதை இழந்ததை நம்ம பேசலாம், ஆனால் இழந்ததை மீண்டும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு. ஒரு பட்டயம் உன் ஆவியை போகும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் ஆண்டவர் பிடிச்சதுனால எல்லாமே நன்மையாக தான் போகும் நினைக்காதீங்க. சில சூழ்நிலைகள் நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள் உண்டு. அதை கிருபையாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நீ நடத்துகிற வழியில் நான் போகிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஓடுறது நல்லது. நான்காவது, ஒரு பட்டயம் உருவி அவளை குத்தும். ஐந்தாவது கடைசியாய் அப்போஸ்தலரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே போதும். இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் இதுதான். மரியாள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் இந்த பூலோகத்தை விட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் எங்கே இருக்கணும்? எருசலேமில் மேல் வீட்டறையில் இருக்கணும். ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நமக்கு தெரியும், மரியாள் இயேசுவினுடைய பிறப்பை பார்த்தாள், இயேசுவின் மரணத்தை பார்த்தாள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தாள். ஆனால் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன தெரியுமா? சபையின் ஆரம்பத்தை பார்த்த ஒரு பெண்ணாய் இருந்தாள். கர்த்தருடைய மகிமை கீழே இறங்கின ஒரு பெண்ணாய் இருந்தாள். அதிகமாக எனக்கு பிடிச்ச வசனம் தெரியுமா? ஒரு தாயாக இருந்தாள், பெற்றெடுத்த ஒரு தாயாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது
மற்ற சீஷர்களோடு. அந்த வார்த்தையை படுங்க, என்னது? மற்ற சீஷர்களோடு. மிக முக்கியமானது, அவளோ இயேசுவின் சீஷனாக இருந்தாள். இருக்க அத்தனை பேருமே சொல்லுகிறேன். சில பாட்டிமார்கள்லாம் உண்டு, சில தாய்மார்கள் உண்டு, பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்த பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்த பிள்ளைகள் உண்டு. உன் வாழ்க்கை முடியலை, இன்னமும் நீ போக வேண்டிய ஒரு மேல் வீட்டறை உண்டு, இன்னமும் இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியம் ஒன்று உண்டு, இன்னமும் நீ பார்க்க வேண்டிய ஒரு மகிமை உண்டு. You are yet to see the glory of the Lord. ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தாள், ஆனால் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு மகிமை உண்டு. என்ன மகிமை? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் இன்னமும் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் கர்த்தர் தம்முடைய மகிமையையும் தமது அற்புதத்தை இனி நீ பார்க்க வேண்டியது ஒன்று உண்டு. இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. சிலருக்கு அது கொடுக்கப்படலை, ஆனால் உனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயசான அம்மா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒழுங்காக வீட்டில் போய் என்ன பண்ணிருக்கணும்? உட்கார்ந்துருக்கணும். ஆனால் அவளோ எல்லா பிள்ளைகளும் பெற்றெடுத்தாலும் மூத்த பையனை சாக கொடுத்தாலும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். 40 நாள் எங்கே இருப்போம்? அழுதுட்டு இருப்பாங்களே. ஆனால் வேதம் சொல்கிறது, அவளோ மேல் வீட்டு அறையில். என்ன நடக்க போதுலாம் தெரியாது, ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. என் பையன் சொல்லிட்டு போனாப்பா, ஏதோ ஒன்று நடக்கும்னு சொன்னார். அமர்ந்திருக்கிறாள். இதுவரைக்கும் கண்ணீராத ஒரு காரியம், இதுவரைக்கும் ஆரம்பிக்காத ஒரு காரியம், இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் அவள் மூலமாய் கர்த்தர் செய்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த பெண்கள் கூட்டத்தில் வந்திருக்கிற பெண்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்னமும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மகிமை உண்டு. இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புதங்கள் உண்டு. ஒருவேளை இதுவரைக்கும் நீ பார்த்திராத இருந்தாலும் சரி, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எழுந்திருக்கலாமா?